Hello friends, welcome to Pepper in the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான சிக்கன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 துண்டு கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அடுத்ததான் நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயமும் நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். சிக்கன் சுக்காவுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அடுத்து நம்ம இது வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் நல்லா சிக்கன் நல்லா தேவையான தண்ணி அதிலே விட்டுருக்கு. நல்லா இன்னும் நல்லா சிக்கன் நல்லா வேகணும். இப்போ நம்ம இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோன்னா தண்ணி நிறைய விட்டுரும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா மட்டும் நல்லா ட்ரை ஆனால் போதும். இன்னும் நல்லா நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ஆகணும், நல்லா ட்ரை ஆகணும். மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்களும் ரொம்ப அதிகமாக சேர்க்கல. பாருங்கள், ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான அண்ட் ரொம்பவே டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.